இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 341 நாட்களை கடந்து நாங்கள் 42வது நாளுக்குள்ளே கடந்து செல்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக தேவ பிள்ளைகள் இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவதை கேள்விப்படுகிற போது தேவனாய கர்த்தருக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அநேகருடைய வாழ்வை கர்த்தர் கட்டுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஜெபங்களை கேட்டு தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார். நீங்களும் தொடர்ந்து இந்த இயேசு நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மேன்மையானதை நன்மையானதை செய்வார். இந்த நாளிலுமாய் வேத தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 79 8ஆம் 9ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனித்து கேளுங்கள். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நாம் ஏன் தாழ்த்தப்பட்டு போகிறோம், ஏன் நாங்கள் நிந்தைகளுக்குள் அவமானங்களுக்குள் போகிறோம் என்று பார்க்கிற போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாய் நினையாதையும். நாங்கள் செய்கிற பாவங்கள், நம்முடைய பரம்பரை சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில அது நெருக்கி வருகிற போது நம்முடைய வாழ்வில தேவனுடைய மேன்மையை மகிமையை இழந்து போகிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் ஒரு பரிபூரணத்தை மேன்மையை காண முடியவில்லை? நாங்கள் எங்கே ஒரு இடத்துல தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம், தேவனை மனமறிவாக்கி விடுகிறோம். அதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிந்தைகள், அவமானங்கள், தாழ்ந்து போகிற சூழ்நிலைகள் உருவாகி விடுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை முன்பாய் வைத்திருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை வைத்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. சூழ்நிலைகளை பார்த்து தேவனை தேடாமல், கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், தேவனுடைய காரியங்களிலே உண்மையாய் உத்தமமாய் இல்லாமல் நாங்கள் போகிற போது நாங்கள் இன்னும் தாழ்த்தப்பட்டு போவோம், இன்னும் நிர்பந்தமான மனுஷனாக மாறிவிடுவோம். ஏனென்று சொன்னால், தேவ பிரசன்னத்திலே வருகிற போது, தேவ சமூகத்திலே வருகிற போது மாத்திரமே தேவன் நம்மை விடுவிக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், தேவன் நம்மை உயர்த்துகிறார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்குமாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுகிறதில்லை. வசனம் நம்மை உயிர்ப்பிக்கட்டும், வசனம் நம்முடைய வாழ்வில் ஜீவனை கொண்டு வரட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல இந்த சங்கீதத்தை கவனியுங்கள். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாய் நினையாத இரும். நாங்கள் முந்தி செய்த பாவங்கள், இப்ப செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னியும் சொல்லிட்டு, உங்களுடைய இரக்கங்கள் சீக்கிரமா எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். அருமையான தேவபிள்ளையே, ஏன் தாழ்த்தப்பட்டு போகிறோம்? ஏன் நிர்பந்தமான மனுஷியாக மாறிவிடுகிறோம்? ஒரே ஒரு காரியம்தான், தேவ கரம் நம்மில் இல்லாத போது சத்துரு நம்மேலே ஜெயமெடுத்து விடுவார். தேவ பிரசன்னத்தை ஒரு பிள்ளை நினையாமல் போகிற போது சத்துரு அவர்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். இந்த நாட்கள்ல உங்கள் தாழ்த்தப்பட்டதற்கும் உங்கள் வியாதிக்கும் வியாகுலத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? உன்னை உருவாக்கின உருக்கொடுத்த தேவனை நீ எண்ணாமல் போனாய். இங்கே சொல்லுகிறார், எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யும். உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அருமையான தேவனையே, எந்த சூழ்நிலையிலும் நம்மை விடுவிக்க, உயர்த்த, ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு கிறிஸ்து இல்லாம உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லை, மேன்மை இல்லை, மகிமை இல்லை. இன்றைக்கு அதை தேவ பிள்ளைகள் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதா? தேவ சமூகத்தை விட்டு ஒரு மேன்மை இருக்கிறதா? தேவனை எண்ணாமல் வாழ்க்கையில சிகரங்களை தொட முடியுமா? ஒருபோதும் இல்லை. நம்முடைய உயர்வும் மேன்மையும் கர்த்தரிடத்தில் உண்டு. தேவனே நம்மை உயர்த்துகிறார், தேவனே நம்மை ஆசீர்வதிக்கிறார்,
தேவனே நம் வலது பக்கத்து நிழலாயிருந்து எல்லா தீங்குக்கும் தீட்டுக்கும் விலக்கி காக்கிறார். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, பாவத்தை விட்டு மனம் திரும்பு. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தேவனோடு எப்படிப்பட்ட உறவிலே இருக்கிறாய்? தேவன் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறாயா? எல்லாவற்றால் தேவனை சஞ்சலப்படுத்துகிற ஒரு மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவன் பிரியப்படுகிற மகனாய் வாழு. தேவனுக்கு பிரியமானதை செய். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. அப்பா உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். மனுஷிகத்துல மாமிசத்துல விழுந்து விடாதே. ஏனென்றால் மாமிச சிந்தை மரணம். அதனாலதான் ஆவியினால் நடத்தப்பட பரிசுத்தாவின் நிறைவை காத்துக்கொள். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு காரணம் பாவம், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள். அதனாலதான் வார்த்தைக்கு திரும்புங்கள், தேவ சமூகத்தை நாடுங்கள். அப்பா உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் இறங்குகிற தேவன். நீங்க தேவ பயம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த வார்த்தையை கேட்கிற போதே உங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமாய் தாழ்த்தப்பட்டு போனோம் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த நிலையிலிருந்து விழுந்தோம் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல பாவத்தை அறிக்கை செய்து உம்முடைய நீதியிலே நடக்க தங்களை ஒப்புக் கொடுக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நித்தமும் நாடுங்கள் என்று சொன்னீர். அதை நாடுகிற ஒரு இருதயம், ஒரு ஏக்கம், ஒரு மனவிருப்பம் வரட்டும் கர்த்தாவே. இந்த நாளில தகப்பனே உம்முடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன். இவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், மீறுதல்கள் அக்கிரமங்கள் நீர் நினையாதிருப்பீராக. தகப்பனே ஒரு விசை இறங்குங்கப்பா. இந்த பிள்ளைகள் வாழ்வு கட்டப்பட, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தேவனுடைய சமாதான மேன்மை உண்டாயிருக்க அனுக்கிரகம் செய்யுங்க. இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மேன்மைகள் நன்மைகள் உண்டாகட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்கப்பா. உங்க கரம் நகேமியா மேல் அமர்ந்தது போல ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த வெளியில் அமர்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள விரும்பினால், சத்தியத்தை அறிவடைய விரும்பினால், டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபைக்கு பாருங்கள். கர்த்தர் உங்களை